டு ஒரு சேனல். என்னடா ஃபேஸ் எல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறோம். அண்ட் ஏன் இந்த டைம் கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 AM ஆகுது. இந்த டயத்துக்கு ஏன் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான ஜாப் போஸ்டிங் கூட. அசென்ச்சரில் இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டுக்கு ஒரு ஜாப் ரோலும் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு ஒரு ஜாப் ரோலும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஹைலைட்டான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விதமான ஸ்பெசிஃபிக்காக எந்த பாஸ்அவுட் இயர் மென்ஷன் பண்ணவே கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2024 அதாவது இந்த இயர் பாஸ் அவுட் வரைக்கும் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 2020 பாஸ் அவுட்டாக இருக்கலாம், 21 பாஸ் அவுட்டாக இருக்கலாம், 22 பாஸ் அவுட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். போத் ரெண்டு ரோலுக்குமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரிங்க. ஸோ அதனால தான் எத்தனையோ பேர் நிறைய ஐடி ஜாப்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஓப்பன் பண்ண ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தாங்க இந்த ஜாப் ஓப்பனிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எனக்கு இந்த இயர் பாஸ் அவுட் தான் வேணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். எடுத்ததும் போய் அப்ளை பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம. அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண 10 நிமிஷத்தில் உங்கள் இமெயிலுக்கு ரிஜெக்ஷன் மெயில் தாங்க வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. மற்ற கம்பெனி மாதிரி அசென்ச்சர் கிடையாது. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், உங்கள் ரெஸ்யூம் முக்கியமான விஷயம். அசென்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரெஸ்யூம் ப்ராப்பராகலாம் உடனே ரிஜெக்ட் ஆயிருங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமேவே நீங்கள் எப்படி பண்ணணும் முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது முக்கியமாக ஃப்ரெஷருக்கு மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு 1 இயர் 1.5 ஆகுது, நான் வேறு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகும்னு நினச்சா கூட தாராளமாக இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 0 to 1.11 மந்த்ஸ், அதாவது ஒரு வருஷம் 11 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா தாராளமாக இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இந்த ஜாப் ரோலுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ஜினியரிங்கான ஜாப் ரோல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கான ஜாப் ரோலை பற்றி பார்க்கலாம். பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் ரோலையும் கண்டிப்பாக பாருங்கள். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கான அப்ளிகேஷனையும் பாருங்கள். ஏன்னா இதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நான் ரெண்டில் ஏதோ ஒரு ஜாப் ரோலுக்கு மிஸ் பண்ணால் கூட நீங்கள் அதை கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான ஜாப் ரோல் பார்த்துறோம். பேக்கேஜ் ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுங்கிற பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 0 to 1 இயர் 11 மந்த்ஸ் இருந்தால் போதும். அண்ட் இதுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4,60,000 தராங்க. பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 இன் ஹேண்ட் வரும். அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் டேட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணல. எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகலாம். எப்போ அப்ளிகேஷன் ஃபில் ஆகுதோ அப்போ அப்ளிகேஷன் கண்டிப்பாக க்ளோஸ் ஆயிருங்க. அண்ட் இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் சரி, இன்ஜினியரிங்கும் சரி, காமனாக நீங்கள் எப்படி இந்த ஜாப் ரோலை வச்சு உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டேரெக்டாக போயிடலாம். ஸோ நீங்கள் பிஇ ஆர் பிடெக், எம்இ எம்டெக் ஆர் எம்எஸ்சி, எம்சிஏ, எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி எனி இயர் ஆஃப் பாஸ் அவுட், எந்த இயர் பாஸ் அவுட் ஆகுனா இருந்துக்கலாம். 21, 20, 22, பட் 2024 இந்த இயர் பாஸ் அவுட் வரைக்கும் தான் அது எலிஜிபிள். ஏன்னா 2025 பாஸ் அவுட்ஸ்லாம் அட்டன் பண்ணலாமான்னு கேட்பீங்க. உங்களுக்கானது கிடையாது இது. ஓகேங்களா? ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் டியூரிங், அண்ட் பார்த்தீங்கன்னா பேக்லாக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படியே அரியர்ஸ் இருந்தாலும் ஆன்போர்ட் ஆகிற டயத்தில் அரியர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்போர்டிங் டைமும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் உங்களை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அரியர் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் ஆன்போர்ட் ஆக போகிற அந்த டயத்தில் அரியர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூட அரியர் வச்சுக்கலாம். பட் ஆன்போர்ட் ஆகிற டயத்தில் அரியர் இருக்கவே கூடாது. தென் பார்த்தீங்கன்னா 23 மந்த்ஸ். அண்ட் இதை ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 இயர் 11 மந்த்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் 23 மந்த்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஏதாச்சும் இன்டர்வியூ நீங்கள் அசென்ச்சருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அப்படியே அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆயிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிகிரி அவங்க சொன்ன மாதிரி அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மென்ஷன் பண்ண இந்த டிகிரி தாண்டி வேறு டிகிரி இருக்கக்கூடாது.
அண்ட் 4 இயர்ஸ் டிகிரியாக இருக்கணும். கரியர் கேப்ஸ் வந்து பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஷுட் பி நோ கரியர் கேப்ஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் யுவர் டிகிரி. அதாவது இவங்க என்ன கரியர் கேப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டிகிரி பண்ணுறப்போ எந்த கரியர் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலான கரியர் கேப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சதுலேருந்து காலேஜ் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற அந்த கேப்பை கரியர் கேப்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அந்த கேப்லாம் இருந்துக்கலாம், எப்போ யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த 4 இயர்ஸ் டிகிரினா நீங்கள் 4 இயர்ஸ் டிகிரியாக 4 இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு மட்டும் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ இது மட்டும் தான் அவங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அண்ட் இவங்களோட ப்ராசஸ்மே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். 3 ரவுண்டு தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், அதாவது ஆப்டிடியூட் அசஸ்மெண்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோடிங் அசஸ்மெண்ட்டு. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டுங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் நடக்கும். அண்ட் இதில் எதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி இவங்களே சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் அபிலிட்டி இருந்து வருவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். தென் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்குங்க. அண்ட் டெக்னிக்கல் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். டெக்னிக்கல் எதுலேருந்து வரும்னா நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் க்ளவுடோட பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சூடோ கோட் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் காமன் அப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஃபார் அசென்சர்னு போட்டாலே நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு கோடிங் ரவுண்டில் இந்த 5 லாங்குவேஜ் மட்டும்தான் அலவுடுங்க. இதில் ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கனாலே போதும். சேம் அதே மாதிரி தான் கூகுளில் போயிட்டு கோடிங் அசஸ்மெண்ட் ஃபார் அசென்சர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா லாஸ்ட் இயர் அசென்சர் கொஸ்டின்ஸ் வரும். அதை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் ரவுண்டுங்க. ஸோ இந்த ரவுண்டில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த அசென்சரோட இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கான விஷயம். ஸோ இப்போது அப்படியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு போகும். ஸோ எல்லாமே அதே சேம் இதாக தாங்க இருக்கும். இதுக்கு வந்து ரோல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் உங்களுக்கு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.4 LPA வந்து பேக்கேஜ் போட்டிருக்காங்க. 3.4னா ரொம்ப கம்மி கிடையாது. உங்களுக்கு பெர் மந்த்துக்கு வந்து ஒரு 22,000 சம்திங் கைக்கு வருங்க. ஸோ சேம் இவங்களுக்கும் அதே மாதிரி தான். இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு தான் நம்ம ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறப்ப சொல்லித்தரேன். ஸோ இவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விஷயம் வந்து இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். ஆப்வியஸ்லி இவங்க 3 இயர் கோர்ஸ் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் இதெல்லாம் படிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் இது பண்ணலாங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸை தவிர மற்ற எல்லா 3 இயர்ஸுமே அலௌடு தாங்க. எந்த 3 இயர் டிகிரி படிச்சிருந்தாலும் அலௌடு. அதே மாதிரி எனி இயர் ஆஃப் பாஸ் அவுட், எந்த இயர் பாஸ் அவுட் வேணால் இருக்காங்க. 2021, 2020 அண்ட் 2019 கூட இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது. நான் இன்ஜினியரிங் சொன்ன மாதிரி தான். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தா நீங்கள் அந்த 3 இயர்ஸ்லேயே அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நடுவில் எந்த கேப்புமே இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி சப்போஸ் பிஜி பண்ணியிருக்கீங்கன்னா அது 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் அந்த 2 இயர்க்குள்ளேயே முடிச்சிருக்கணும். நடுவில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா 23 மந்த்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இவ்வளோ தான். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கிடையாது, ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ், நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கணும், ரீலொகேட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாங்க. அண்ட் உங்களுக்கான டெஸ்ட் ப்ராசஸ்மே சேம் அஸ் த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன இருந்துச்சோ அதே தாங்க. காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். காக்னிட்டிவ் ப்ளஸ் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். பட் உங்களுக்கு என்னென்னா வெறும் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டோட அசஸ்மெண்ட்டுங்க. கோடிங் ரவுண்ட் உங்களுக்கு இருக்காது. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காக்னிட்டிவ் ப்ளஸ் டெக்னிக்கல், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ப்ளஸ் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். அண்ட் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இங்கே உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ரவுண்டு கிடையவே கிடையாதுங்க. ஸோ கோடிங் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ ஈஸியாக இந்த எக்ஸாம்லாம் இந்த இன்டர்வியூலாம் கிராக் பண்ணலாங்க. நல்ல பேக்கேஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போயிட்டீங்கனாலே கீழே அப்ளை நோங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அக்கௌண்ட் இருக்காது. அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
இவங்களே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. அதாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படி நேம் ஃபில் பண்ணணும், எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேன் கார்டு ஓகேங்களா, அதுதான் மெயின். உங்கள்கிட்ட பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டு இல்லைன்னா இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி. அந்த பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு 2 விஷயம் இருக்கும். சில பேர்த்துக்கு மிடில் நேம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேம்லாம் ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் ஃபஸ்ட் நேம் உங்கள் நேமாக இருக்கும், லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேராக இருக்கும், அப்படி இல்லைனா இனிஷியலாக இருக்கும். ஸோ அந்த நேம் வச்சு அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ கட்டாயமாக உங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ப்ளைனாக க்ளீனாக, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை, பட் ஒயிட்டு தான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். ஏன்னா உங்கள் ஃபேஸ் அப்போ தான் தனியாக தெரியும். ஸோ கண்டிப்பாக இப்படி தாங்க இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ. இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஃபார்மேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனடு ஃபார்மேட்டில் இருக்கணும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உங்கள் ஃபோனில் வச்சுருப்பீங்களா டவுன்லோட் பண்ணி, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். பேன் கார்டோட வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர்லாம் போட்டால் நீங்கள் அதில் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் வேறு எதையும் வச்சு அப்லோட் பண்ணிடாதீங்க. இதிலே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிருங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தென் கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கான பேஜ்குள்ளே போகுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சப்மிட் ஆகிரும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்ரிக்கே இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அசஞ்சரை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கொஸ்டினுக்கு அசஞ்சர் கம்பெனி எதிர்பார்க்குற ஆன்சரை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டினாக இருக்கும். அசஞ்சர் கம்பெனி எஸ்ஸுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நாக் அவுட் கொஸ்டின்ஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக கவனிங்க. நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நிறையா பேருக்கு அதனால தான் அப்ளை பண்ணதுமே ரிஜெக்ஷன் மெயில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ரோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தென் அது ப்ராப்பராக இருந்ததுக்கப்புறம் சோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த ஜாபை நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு இந்த லிங்க் கிடச்சிச்சின்னு கேட்பாங்க. நீங்கள் ஜாப் போர்ட்ஸ் எது வேணால் போகலாம். நீங்கள் டேரெக்டாக ஜாப் போர்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்படிலாம் கேம்பஸ்லாம் உங்கள் காலேஜில் கொடுத்த மாதிரி சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்னா அந்த லிங்க்டின், நாக்கரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாப் போர்ட்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஜாப் போர்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஜாப் போர்ட்ஸ் கொடுத்தா எந்த ஜாப் போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்குது. நான் லிங்க்டின் கொடுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அஸ் மென்ஷன்ட் இன் யுவர் பேன் கார்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நேமே உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ASARTNKATHAROLI. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் நேம்ங்க. இது வந்து என்னோட பேன் கார்டில் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யாசர்தீன்கிறது தான் என்னோட நேம், காதர் ஒலிங்கிறது எங்கள் அப்பாவோட நேம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா, பேன் கார்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ யாசர்தீன்கிறது மட்டும் அங்கே வச்சுட்டு லாஸ்ட் நேமில் தான் இந்த காதர் ஒலி அப்படிங்கிற நேம் வரணுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன்னு ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரவீன் கேன்னு இருக்கும். அதாவது அப்போ எப்படி இருக்கும்னா, பிரவீன்ங்கிறது வந்து ஃபஸ்ட் நேமாக இருக்கும், கேங்கிறது வந்து லாஸ்ட் நேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ தென் வந்து யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களோட காலேஜ் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. காலேஜில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாத்தீங்களா உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர். தென் இமெயில் ஐடி இருக்கணுங்க. இந்த இமெயில் ஐடி தயவு செஞ்சு ஒர்க்கிங் இமெயில் ஐடியாக கொடுங்க. அதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒர்க்கிங் இமெயில் ஐடியாக கொடுங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க. சப்போஸ் உங்கள் ட்ரைவ் ஃபுல்லாகி உங்கள் இமெயில் அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் இல்லாமல் போச்சுன்னா வர்ற மெயில்ஸ், நிறையா மெயில்ஸ் ரிசீவ் ஆகும், நிறையா மெயில்ஸ் ரிசீவே ஆகாது. ஸோ அதனால் மெயில்ஸ்லாம் ரிசீவ் ஆகிற மாதிரி ஸ்டோரேஜ் இருக்கிற அக்கௌண்ட்டாக மெயில் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காண்டாக்ட் நம்பர், இந்த நம்பர் அதே மாதிரி தான். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பீங்க, கால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான நம்பர் கொடுங்க. அண்ட் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் மோஸ்ட் ப்ரிஃபரபிளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினே பாருங்கள், வாட்ஸ்அப் கன்சல்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் கிடையாது, இமெயிலுக்கு எப்படி உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எஸ்ஐ கொடுத்துருங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, பட் சேஃப்டி கொடுத்துருங்க. உங்களோட செகண்ட் நம்பரோ இல்லை வந்து யாருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க உங்கள்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, அம்மாவோ அப்பாவோ, அவங்க நம்பர் கொடுத்துருங்க. தென் டேட் ஆஃப் பர்த் பேஸ்ட் ஆன் திஸ் கொடுத்துருங்க. ஜெண்டர் கொடுத்துருங்க.
தென் வந்து ரெசிடென்ட்டி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுப்போம். ஸோ ரெசிடென்சி வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது பேஸ்டு பற்றி கொடுத்துரு. சப்போஸ் நீங்கள் இருக்கிற பிளேஸ் இங்கே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் எதுன்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பழனியில் இருக்கேன்னா பழனிங்க கிடையாது, அப்போ என்ன இருக்குது, நான் டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் இருக்குது, நான் திண்டுக்கல்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். தென் அட்ரஸ் லைன் வந்து உங்களோட சேம் அஸ் பெர் த ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் லைன் இருக்கோ அதவே கொடுங்க. சப்போஸ் நான் வந்து வீடு மாறிட்டேன் ப்ரோ, இன்னும் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன்னா நோ இஷ்யூஸ், பரவாயில்ல, அதே அட்ரஸவே கொடுத்துருங்க. ஸோ இந்த கரண்ட் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பெர்மனண்ட் அட்ரஸுமே மேக்ஸிமம் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லை பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து எனக்கு இருக்குது ஃபார் ஷுர் அதான் என் பெர்மனண்ட் அட்ரஸ்னால் அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து அட்ரஸ் பார்த்து கொடுங்க. பட் இது வந்து ரொம்ப மேண்டேட்டரியான ஸ்டெப்பான்னு கேட்டால் அப்படி கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டிக்கு பார்த்து கொடுத்துருங்க. தென் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் டீட்டெயிலில் நீங்கள் பிஜியா யூஜியா ஆப்வியஸ்லி இந்த ரோலுக்கு நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி ரோலுக்கு அப்ளை பண்ணுறாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் உங்களோட டிகிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன டிகிரின்னு கேட்கும், எந்த காலேஜ்னு கேட்கும், அந்த காலேஜில் நீங்கள் எந்த பிரான்ச் அண்ட் உங்கள் காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, மந்த் ஆஃப் ஸ்டார்டிங், இயர் ஆஃப் எண்டிங், அதே மாதிரி மந்த் ஆஃப் பாசிங், இயர் ஆஃப் பாசிங் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அதோட மந்த் அண்ட் இயர், எப்போ உங்கள் காலேஜ் முடிச்சிங்க அதோட மந்த் அண்ட் இயர், உங்களோட சிஜிபிஆர் பர்சன்டேஜை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ உங்கள் காலேஜில் சிஜிபிஏன்னு இருந்தாலும் சிஜிபிஏ மென்ஷன் பண்ணுங்கள், பர்சன்டேஜ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள், எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்து சில பேர் பிஎஸ்சி முடிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்க. அப்போ இருக்கவங்க ஃபஸ்ட்டு பிஎஸ்சியோட ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிகிரி வந்துடும். அந்த டிகிரியில் போய் எம்எஸ்சி கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணாதான் ஆட் மோர் காட்டும். ஸோ ஆட் மோர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபஷனல் டீட்டெயிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது யாருக்கு அப்ளிகபிளாக இருக்கும்னா சப்போஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஜாப் ஸ்விட்ச் ஆகும்னு சொல்லி இங்கே இந்த அப்ளை பண்ண வருவாங்களா அவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணல, ஃப்ரெஷராக இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஒர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் சிம்பிளாக நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து இதில் வந்து நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவை கிடையாது. இந்த ஸ்டாராக போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாராக போட்டிருக்கிறது தான் மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸில் நீங்கள் என்னென்ன போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இது உங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படி நான் சொல்லுவேன். அப்போ வந்து இதிலேருந்து நான் கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னு காமிப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இதிலிருந்து நான் கீவேர்டு எடுத்து அதை ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த கீவேர்ட்ஸில் இருக்க ஸ்கில்ஸை இங்கே ஸ்கில்ஸில் ப்ரைமரி ஸ்கில்ஸ் வந்து செகண்டரியில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க, எந்த கீவேர்ட்ஸ் நான் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேனோ அதை இந்த ப்ரைமரி ஸ்கில்ஸில் மேக்ஸிமம் ஆட் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செகண்டரி ப்ரைமரி செகண்டரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். சப்போஸ் நீங்கள் எதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் இருக்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணனா விட்டுடலாம். தென் லாங்குவேஜ் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ், ஜெர்மன் இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த லாங்குவேஜ் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும், சேம் மாதிரி தான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டன் எனி கோர்ஸ் இன் ஃபாரின் லாங்குவேஜ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எதுவுமே பண்ணல, அதனால் எதுவுமே ஃபில் பண்ண தேவை கிடையாது, விட்டுடலாம். ஸோ ப்ரிஃபர்டு ஜாப் லொக்கேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எது ப்ரிஃபர்டு, ஃபஸ்ட்டு ஒரு மூணு ப்ரிஃபர்டு லொக்கேஷனுங்க. இந்த 3 பொசிஷன்ஸில் உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆர்டராக ஃபஸ்ட்டு எது மோஸ்ட் ப்ரிஃபரபுளோ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, செகண்ட் ப்ரிஃபர்டாக செகண்டு, தென் வந்து தேர்ட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அதர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தாங்க நாக் அவுட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல ப்ராப்பராக கொஞ்சம் கவனிங்க. ஸோ டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ரிலவெண்ட் டிகிரி வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டியூரேஷன் ஃபார் த டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் டிகிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர் இருக்குன்னா 3 இயருக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களா, இல்லை அதில் ஏதாச்சும் கேப் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த கேப்பும் வைக்கலைன்னா எஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் த டைம் ஃப்ரேம்னு சொல்லி இது பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலுமே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க.
தென் வந்து ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ் உங்களுக்கு இருக்கா? சப்போஸ் ஸ்டாண்டிங் பேக்லாக்ஸ் ஒன்றும் கிடையாது, அரியர். இப்போ கரண்ட்டில் ஏதாச்சும் அரியர் இருக்கா என்னன்னு கேட்டிருக்காங்க. அரியர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அரியர் இல்லைன்னா விட்டுருங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நான் நோ கொடுத்துறேன். அப்புறம் ஹேவ் யூ ஒர்க்ட் இன் அசெஞ்சர் ஆர் எனி ஆஃப் த என்டிட்டிஸ் ஆர் கரண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது எப்போயாச்சும் அசென்சரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நோன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. தென் கேட்குறாங்க பாருங்கள், இந்த லாஸ்ட் 3 monthஸில் எப்போயாச்சும் அசென்சருக்கு அப்ளை பண்ணிங்களா, ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் கொடுக்கணும். நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிரும். ஏன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவே அதுதான். ஓகேங்களா, இதான் நாக் அவுட் கொஸ்டின்ஸ். நீங்கள் எஸ்ன்னு மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் நேஷனாலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் தான் இருப்பீங்க, இந்தியன் கொடுத்து. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஃபைனல் இயர்லாம் முடிச்சிட்டிங்களா, இன்னும் முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் முடிச்சு பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் 2024 பேட்ச், அதாவது இந்த ஆக்சுவலாக ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து எஸ்ஸுங்கிற மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரிஃபரபிளே எல்லாமே முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2024 பாஸ் அவுட் வரைக்கும் எனக்கு வேணும்னா அப்போ கண்டிப்பாக காலேஜ் முடிச்சிருப்பான் அந்த மாதிரி தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமே அட்டாச் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அண்ட் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா 3 MBக்குள்ளே இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன இந்த ஃபார்மேட்ஸில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மேக்ஸிமம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப் கேட்குறாங்க. இதில் பேன் கார்டு மட்டும்தான் இருக்கும். உங்களோட பேன் கார்டு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க, சாரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் கார்டுமே 3 MBக்குள்ளே தான் இருக்கணும். டிஜிட்டல்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. தென் வந்து டிசபிலிட்டி விஷயம் கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. டிசபிள் ஒன்றும் கிடையாது, இந்த ஹேண்டிகேப் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை நோ கொடுத்துருங்க, சிம்பிள். ஸோ தென் வந்து பார்த்தோன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாத்துக்கும் எஸ் அண்ட் அக்ரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருங்க. ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நான் கண்டிப்பாக பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஃபார் இல்லைனா ஆர்ட்ஸ் கிராஜுவேட் சொல்கிறேன். சேம் நீங்கள் இதே ஃபார்மேட்டை இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அசென்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ரோல் ஓவர் கொடுத்துட்டு வாட் வுட் யூ டூ, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட் வுட் யூ டூன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இதை வந்து இங்கேருந்து காப்பி பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதுவரை காப்பி பண்ணிடுங்க, Ctrl+C. இப்போது ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ChatGPTயில் போயிட்டு ChatGPT என்ன சொல்லணும்னா, நான் இப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரேன், இதிலிருந்து எனக்கு கீவேர்ட்ஸ் வந்து தனியாக ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு சொல்லணும். இப்போ இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வருதோ இதை உங்கள் ரெஸ்யூமில் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஏடிஎஸில் உங்கள் ரெஸ்யூம் வந்து கிராக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எனக்கு வந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கலான்னா, எக்ஸ்ட்ராக்ட் தி important keywords from the following job description கொடுத்துட்டு உங்களோட நீங்கள் காப்பி பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் இருந்து அது கீவேர்டு வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டு கிராக் ஏடிஎஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். டு கிராக் ஏடிஎஸ் டூ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்களேன். ஸோ இப்போ அதிலிருந்து அது அழகாக கீவேர்டு வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்களா, எடுத்து கொடுக்குதா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 ஹெட்டிங்லேருந்து கீழே எடுத்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், அப்ளிகேஷன் கோட். ஸோ ஒவ்வொன்றில் இருந்தும் 2 இல்லை 3 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் டிசைன்ஸ் வந்து டெஸ்ட் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ Ctrl+C கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமே எப்போ இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கும், தென் ப்ரொஃபைல் இருக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் வந்து டேரெக்டாக ChatGPTலே போயிட்டு ப்ளீஸ் ப்ரொவைட் மீ அ
கரியர் அப்ஜெக்டிவ் ஃபார் மை ரெஸ்யூமேன்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு கரியர் இது கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போட்டுக்கலாம். தென் வந்து உங்கள் எஜுகேஷன் செகண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு எஜுகேஷன் தான் இருக்கணும். அதுக்கடுத்து இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் காலேஜில் பண்ணியிருக்கீங்கன்னா அதை போஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் நீங்கள் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப்பில் ஏதாச்சும் கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்ன்ஷிப் ஐவி விசிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இன்பிளான் ட்ரைனிங் போயிருக்கீங்கன்னா போட்டுக்கலாம். தென் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக போடலாம் தாராளமாக. தென் சர்டிஃபிகேஷன் பண்ணால் போடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உங்கள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸ் இருக்கணும். அண்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதை போடலாம். தென் ஹாபிஸ் போட்டுக்கலாம். தென் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேண்டேட்டரி ஒரு ஃப்ரெஷரோட ரெஸ்யூமில் இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போது நம்ம கீ ஸ்கில்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் எத்தனை கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக போயிட்டு ஒரு 2 கீவேர்ட் க்ளவுட் இந்த 2 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக போய் உங்கள் கீவேர்டில் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து சப்போர்ட் மானிட்டர்லாம் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லாம் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு இப்போ சிம்பிளாக என்ன விஷயம்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் ரெஸ்யூமேல இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அது நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் வந்து அண்ட் ஆல்சோ ஐ நோ அப்படின்னு போட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி பாயிண்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கூட சப்போர்ட் மானிட்டர், ஸோ இந்த மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சென்டென்ஸில் நீங்கள் இந்த சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 2-3 கீவேர்ட்ஸ் எடுத்து கண்டிப்பாக அந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் ரெஸ்யூமேல இருந்தால் மட்டும்தான் இந்த ரெஸ்யூமே வந்து ஏடிஎஸ் டூலுக்குள்ளே போகிறப்ப இந்த விஷயத்தை வந்து கிராக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் உங்களோட ரெஸ்யூமேல போட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் அப்லோடே பண்ணணும். ஓகேங்களா? சேம் இப்போ அதே மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தோன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சேம் இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு சேம் அதே ப்ராம்ப்ட். ஓகேங்களா? என்ன ப்ராம்ப்ட்னா extract the important keywords from the following job description to crack ATS2. இதவே நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்களா? எடுத்ததுமே ப்ராப்ளம் சால்விங் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் வரும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க கீவேர்ட்ஸ் வந்து இது எல்லாமே மோஸ்ட் காமனான கீவேர்ட்ஸ். இதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே அட்லீஸ்ட் ஒரு 3 கீவேர்ட்ஸ் ஆச்சும் வேணும் உங்களுக்கு. கண்டிப்பாக 3 கீவேர்ட்ஸ் வேணும். ஒரு 3 கீவேர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ எத்தனை ஒரு 6 to 7 இப்போ வந்து ஆக்சுவலாக 5 ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது. 5 3 சார் 15. ஓகேங்களா? ஸோ 15 கீவேர்ட்ஸ், ஒவ்வொரு இதில் 3 கீவேர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 கீவேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 ஷிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை உங்கள் ரெஸ்யூமேல போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமேவும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்படி தான் ஒரு கீவேர்டை எடுத்து உங்களோட ரெஸ்யூமேல ஆட் பண்ணி அந்த ரெஸ்யூமேவை அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஜாபுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலுமே அந்த ஜாபுக்கு உங்களோட அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கீவேர்டை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த அசென்ஜரோட கம்ப்ளீட் ஹோல் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும், உங்களோட அப்ளிகேஷனுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் யாருக்காச்சும் பர்சனலைஸ்டு கைடன்ஸ் எங்க கூட வேணும், இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் லைவாக எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க, நீங்களே எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்கனாலும், பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். பட் இஃப் யூ வாண்ட் வி கேன் டூ தட். அண்ட் உங்களுக்கு ரெஸ்யூமே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நானே உட்காந்து எங்கள் டீம் உட்காந்து ஒரு ஹெச்ஆரோட உங்ககிட்ட ஒரு இன்புட்ஸ் வாங்கி ஒரு வீடியோ கால் செஷனில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், உங்களோட ரெஸ்யூமே என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு, சப்போஸ் உங்கள்கிட்ட இன்புட்டே இல்லைனாலுமே நாங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்னு சொல்லி ஆட் பண்ணி கொடுத்து ப்ராப்பராக ஒரு ரெஸ்யூமே பில்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த சர்வீஸ் எல்லாத்துக்கான லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்க்காம அப்ளை பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அதில் நிறைய நாக் அவுட் கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்த்து அப்ளை பண்ணணும். நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ அண்ட் பாய். ஆல் தி பெஸ்ட்.